சொல்றீங்களாப்பா? சரி, இல்ல ஓகே. மேம், அட்டன் பண்ணேங்க மேம். பண்ணுனீங்களா? ஓகே. சரி, நான் சொல்லிடுறேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தமிழ் ஃபுல்லுமே ஸ்கூல் புக்க நம்ம விடுறோங்கிறது அவுட்சோர்ஸ் புக்குங்கிறனால ஸ்கூல் புக் விடணுங்கிறது கிடையாது. ஸ்கூல் புக்கோட கன்டென்ட்ட நம்ம கடைசியா 6த், 7த், 8த், 9த், 10த், 11th, 12th, 11th சிறப்பு தமிழ், 12th சிறப்பு தமிழ் இது எல்லாமே நம்ம கவர் பண்ண தான் போறோம் இந்த புக் டெஸ்ட் பேட்ச்ல. ஸோ பியூரா நம்ம இது டெஸ்ட் பேட்ச்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கிளாஸும் கண்டக்ட் பண்ணுவோம். ஓரல் டெஸ்ட் ஜூம் செஷன்ல இருக்கும். உங்களுக்கு மெட்டீரியலும் இந்த மாதிரி இந்த மெட்டீரியலாவது நீங்க எல்லாரும் பாத்தீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் மட்டும் உங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீயா கொடுத்துருந்தேன் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி. இது எல்லார்கிட்டயும் இருக்கு இல்லைங்களா? இதுக்கு ஒரு டெலகிராம் குரூப் இருக்கு. ஃப்ரீ டெலகிராம் குரூப் தான். நான் அதுல உங்களை வந்து ஆட் பண்றேன். ஓகேவா? நீங்க யாராவது இல்லாம இருக்கீங்களாப்பா இந்த குரூப்ல? இருக்கீங்க இல்லையா அந்த குரூப்ல? ஓகே. உங்க என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப லவுடியா இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. பாத்தீங்களா? சரி, அதுல வந்து இருக்கு. அவ்வளவுதான். இது வந்து கோர்ஸ் டூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 இயர் கம்ப்ளீட்டா இப்போ நமக்கு தெரியாது இல்லையா? டிசம்பர்ல தான் நமக்கு என்ன வரப்போகுது, ஆனுவல் பிளானர் வரப்போகுது. ஸோ இது வந்து ஒரு மார்ச் மாசமோ ஏப்ரல் மாசமோ குரூப் 2 ப்ரிலிம்ஸோ இல்லை குரூப் 4ஓ வந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிசம்பர் வரையில தான் உங்களுக்கு 9 ஷெடியூல் வந்து 9 டெஸ்ட்டுக்கு வந்து ஷெடியூல் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட். இந்த ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்னா பர்டிகுலர் பேஜ் நம்பர் இந்த புக்கை தான் நம்ம கவர் பண்ண போறோம். 1ல இருந்து 15 புக்கே நம்ம கவர் பண்றோம். எக்ஸ்ட்ராவா ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லுமே நம்ம கவர் பண்றோம். இதுதான் நமக்கு வந்து தீம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து இந்த ஏன்னா எல்லா புக்கையும் குழப்பி படிக்க முடியாது இல்லையா? ஒரு 8 புக் மட்டும் எடுத்திருக்கோம். சரிங்களா? இந்த 8 புக் மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி ஆட்சி சொல்லாகரில் 1 to 34 பேஜ் நம்பர் 1 to 34 பேஜ் நம்பர். நீங்க இந்த புக் எனக்கு ஃபுல்லுமே கொடுத்துருங்க மேம், நான் ஃப்ரீ டைம்ல நான் படிச்சுப்பேன் எக்ஸ்ட்ரானா நீங்க வாங்கிக்கலாம். இல்லைன்னா நான் இதுல வந்து கட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஆட்சி சொல்லாகராதிரியில 34 பேஜஸ்னா 34 பேஜஸ் மட்டும் தான் நான் இதுல கட் பண்ணி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்தது நன்னூலுக்கு நான் போயிருப்பேன். நன்னூல்ல போயிருப்பேன். சரிங்களா? ஏன்னா நீங்க இந்த ஆர்டர்ல படிச்சீங்கன்னா அடுத்து நீங்க டெஸ்ட் எழுதும்போது நீங்க அந்த ஆர்டர்ல படிச்சுக்கலாம். அதாவது ரிவிஷன் எக்ஸாம் ரியல் எக்ஸாம் அப்போ நீங்க வந்து இந்த ஆர்டர்ல ரிவிஷன் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் இந்த ஆர்டர்ல கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம ஓரளவு இந்த சோர்ஸ் எல்லாம் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு எப்ப இருந்தாலும் நம்ம சிலபஸ்ல கவர் ஆகிறதா படிக்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம சிலபஸ் வைஸ் மாடல் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் இது எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நான் நன்னூல் வந்து கொடுத்துருப்பேன். ஏன்னா அடுத்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நன்னூல். நன்னூல்ல என்ன என்ன படிக்கணுங்கிறது இதுல இருக்கு. நன்னூல்ல பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக இதெல்லாமே சிலபஸ் டைட்டில். இங்க ஆட்சி சொல்லாறுல என்ன வரிசை வரையில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி 9 டெஸ்ட் இருக்கு. ஏன் 9 டெஸ்ட் தானா டிசம்பர் வரைக்கும் நான் வந்து பிளான் பண்ணி இந்த 9 டெஸ்ட் வந்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு ஆனுவல் பிளானர் வந்ததுக்கு அப்புறம் இப் சப்போஸ் பாருங்களேன் இது கம்மியான பேஜ் நம்பர்ஸா தான் இருக்குது. ஒரு வாரம் ஃபுல்லு இவ்வளவுதான் நீங்க படிக்க போறீங்க. நமக்கு ஜூன், ஜூலை இந்த மாதிரி எக்ஸாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மெதுவாவே வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த பேஜஸ்ல குறைஞ்சுக்கலாம். இதே மார்ச் ஏப்ரல்லே அடுத்தது வரப்போகுது இல்ல ஜூன் மேக்ஸிமம் ஜூனுக்கு மேலதான் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்ப 2A மெயின்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம மறுபடியும் பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த ஷெட்யூல் பார்த்து 9 டெஸ்ட் தானா மேம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக நான் அதுக்கான விளக்கமும் நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். இப்ப இந்த மாரி கிளாஸ் கண்டக்ட் பண்றதன் மூலமா என்ன பண்ணுவேன்னா, நான் ஜஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் மாரி கேட்பேன். இப்ப நீங்க இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. நெறைய பேருக்கு இது அவேர் ஆகல அப்படிங்கிறனால, நான் டெஸ்ட் 1 போஸ்ட்போன் பண்ணிக்கிறேன். நெறைய பேரு ஜாயின் பண்ணவங்களும் அதுதான் கேட்டிருக்காங்க. மேம் நாங்க இன்னும் படிக்கல அப்படின்னு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஃபாலோ அப் நான் குடுத்துருவேன். இண்டிவிஜுவல் ஃபாலோ அப்னா என்னன்னா, என்னோட நம்பருக்கு நீங்க வந்து, மேம் நான் இத படிச்சுட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். அதுக்கப்புறம் நான் எம்சிக்யூ கொஸ்டின் குடுப்பேன். இப்ப இருக்க டெலகிராம் குரூப்லயே நான் எல்லாம் போட மாட்டேன். எல்லாமே போட்டா அப்படியே டம்ப் ஆயிடும். நீங்க எது படிக்கிற, எது படிக்கலைன்னே தெரியாது. ஃபாலோ பண்ண முடியாது. என்னோட மோட்டிவ் என்னன்னா, நம்ம பேட்ச்ல இருக்கிறவங்க 95 மேக்ஸிமம் ஒருத்தராவது 95 எடுக்கணும். எல்லாரும் 90 பிளஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ எப்பவுமே நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இப்போ ஒரு ஃப்ரெஷர் வர்றாங்கன்னா அவங்க என்ன படிக்கணுமோ அந்த மாதிரி இப்போ நமக்கு படிக்க வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா ஸ்கூல் புக்கை தாண்டி என்னென்னமோ நமக்கு தமிழ்ல உள்ள வந்துருச்சு. பட் அதையுமே நம்ம கிராஸ் பண்ணலாம். இப்ப கடைசியா இந்த குரூப் 4ல கூட ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவு டஃப்பா கேட்டிருக்காங்க. 86 எல்லாம் தாராளமா போட்டிருக்காங்க. சோ, அப்ப நம்ம இதெல்லாம் தெரியுது. இந்த இந்த அவுட் சோர்ஸ் தான்னு தெரிய வந்துருச்சு. அப்போ அதெல்லாம் படிக்கும்போது 95 மறுபடியும் பழைய மாரி நம்ம பழைய ஸ்கூல் புத்தகத்துல படிச்சு மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் எடுப்போமோ, அதே அளவு மார்க் எடுக்கிற அளவுக்கு
ஆஸ்பிரண்ட்ஸ் ரெடி ஆயிடுவாங்க. அப்படி ரெடி ஆகுற வரிசையில நம்ம முன்னாடி நிக்கணும் அப்படிங்கிற பேட்ச் தான் வந்து இந்த ஓலைச்சுவடி பேட்ச். சரிங்களா? இப்ப இந்த பேட்ச் இப்படிதான் போறது. இதுல ஏதாவது டவுட்டா? இஃப் சப்போஸ் கிளாஸோட டைமிங் இப்ப நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலைனாலும் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10, 12 பேர் ஜாயின் பண்ணாங்க. பட் இன்னைக்கு டைம் எக்ஸ்கியூஸ் கேட்டாங்க. இஃப் சப்போஸ் நான் லிங்க் போட்டுட்டேன் அப்படின்னா, Zoom லிங்க் போட்டுட்டேன், கிளாஸ்க்கு வர முடியலைன்னா, எனக்கு இண்டிவிஜுவலா உங்களுக்கு தெரியும். நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி தான் நீங்க டீடைல்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த நம்பருக்கு மேம் சோ அண்ட் சோ ரீசன் ஸோ ஐ கேனாட் கம். யூ ஆர் மெச்சூர்டு. இப்படிலாம் ஃபாலோ பண்றது சிலருக்கு பிடிக்கலைன்னா நீங்க சொல்லிருங்க. ஓகேப்பா அப்படின்ற. எனக்கு என்னன்னா நம்ம கிட்ட ஜாயின் பண்றவங்க இத்தனை பேர் இப்படி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியணும்னு நான் விரும்புவேன் எப்பவுமே என்னோட கிளாஸ்ல. அதனால நீங்க கிளாஸ் இனி வர முடியல அப்படின்னாலும் சரி மெசேஜும் போட முடியலன்னா ஓகே. சரி ஏதோ 1 ஆர் 2 டைம் போட்டுக்கோங்க. சரியா? ஸோ எனக்கு ஒரு ஃபாலோ அப் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்குங்கனால இந்த மாரி நான் ஃபாலோ பண்ண போறேன். ஓகேங்களா? கிளாஸ் போட்டுட்டு வரலைன்னா, மேம் இந்த மாரி இந்த ப்ராப்ளம் மேம் நான் வரல. நான் ரெக்கார்ட் பார்த்துக்கிறேன்னு சொல்லலாம். எல்லா கிளாஸுக்குமே ரெக்கார்ட் இருக்கு. ஓகே. இப்ப நான் ரெக்கார்ட் போட்டேனா? இன்னொன்னு நீங்க சொல்லணும். உங்களுக்கு ஒரு டாஸ்க் டெய்லியும் சம்டைம் அப்படியே ஃப்ளோல நான் என்ன பண்ணிடுவேன், ரெக்கார்ட் போடாம அப்படியே போயிருவேன். அப்புறம் அத ரிவிஷன் கிளாஸ்ல நாங்க ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். அந்த மாதிரி அதையும் நீங்க எனக்கு சொல்லிடுங்க. அது வந்து உங்களுக்கான டாஸ்க்கு. எனக்கு ஒரு ஞாபகம் மறதி அதனால. சரியா? ஸோ இதுதான் விஷயம். இப்ப நீங்க படிக்கலைங்கிறீங்க. இருந்தாலும் நான் ஒரு அந்த நோட்ஸ்ல இருக்கிறத ரேண்டமா கொஸ்டின் கேட்கிறேன். தெரிஞ்சா நீங்க சொல்லணும். டெஃபினட்டா நீங்க பேசணும்ப்பா. இல்லைன்னா நீங்க சேட்ல பண்ணுங்க. ஏன்னா உங்களோட என்விரான்மென்ட் வந்து நாய்ஸியா இருக்குன்னு சொல்றனால நீங்க சேட் பண்ணீங்கன்னா ஓகே. ஓகேவா? நோ கூட்டல் நாஹா. இத எப்படி நீங்க சேர்த்து எழுதுவீங்க? நோ பிளஸ் நாஹா. இத எப்படி சேர்த்து எழுதுவீங்க? சேர்த்து எழுதுக. சேட் பண்ணுங்க. சரி. இங்க இடையில வல்லினம் மிகுமா? மிகாதா? மிகும்னா மிகும்னு சேட் பண்ணுங்க. மிகாதுன்னா மிகாது அப்படின்னு சேட் பண்ணுங்க. நோ பிளஸ் நாஹா. இது வந்து நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச்ல குடுத்திருக்கிற நன்னூலோட பாயிண்ட்ல இருக்கிறது. எப்படி உணரும் அப்படின்னா, இந்த அப்படிங்கிறது வந்து அந்த சந்தி வந்து உள்ள வரும். நொன் நாஹா அப்படின்னு வரும். அப்போ அதே மாரி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நோ கூட்டல் மாடா அப்படின்னு இருக்கு. இது எப்படி பிரியும் அப்படின்னா, இங்க வந்து எப்படி சேரும்னா, இம் வந்து இடையில வரும். நொம்மாடா அப்படின்னு வரும். ஸோ இதிலிருந்து என்ன ஒரு விதி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நோ முன்னாடி முன்னாடி இன்னொரு எழுத்து து. இந்த 2 எழுத்துக்கு முன்னாடி மெல்லினம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? வருமொழி ஈற்றுல என்ன இருக்கோ, முதல்ல என்ன இருக்கோ அதோட மெல்லினம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ கூற்று பாருங்களேன். கூற்று எப்படி கேட்குறாங்கன்னா, து கூட்டல் நாஹா சேர்த்து எழுதுனீங்கன்னா, துன்னாகா என்று புணர்கிறது. காரணம் அப்படின்னு கேட்டு, நோ இதான் விதி ஆக்சுவலி புணர்ச்சி விதி. நோ து முன்பு மெல்லினம் மிகும். மெல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ வந்து இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க? இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ட வச்சு சொல்லுங்க. கூற்று கரெக்ட், காரணம் கரெக்ட். கூற்று கரெக்ட், காரணம் தப்பு. இந்த மாரி மெசேஜ் பண்ணுங்க பாப்போம். நீங்க ஏதோ ஒண்ணாவது பேசுங்க. அனிதா, புவனேஸ்வரி மேம், புவனேஸ்வரி குமார், பிருந்தா. உங்க மைக் வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஏதோ ஒரு ஆன்சர் சொல்லுங்க. அப்பதான் இந்த செஷன் போகும்பா கரெக்ட்டா? ம். சாட் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஆ போத் கரெக்ட். 2மே கரெக்ட். ஏன்னா நம்ம இப்ப சொன்ன விதி. என்ன ரூல் சொன்னோம்? நோ அண்ட் டு. இதுக்கு முன்னாடி வல்லினம் மிகும். அப்ப நீங்க இந்த ஒரு பாயிண்ட்ட எடுத்து வச்சுக்கணும் நோட்ஸ்ல. நோ கூட்டல் வளவா அப்படின்னா என்ன வரும்? அப்படின்னு. என்ன வரும்? இவ் வரும் இடையில இல்லையா? அது வருமொழி முதல்ல இருக்கிறது. நொவ்வளவா அப்படின்னு புணரும் அப்படின்னு நீங்க எழுதுங்க. சரியா? ஸோ இந்த மாரியான கொஸ்டின்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு கேட்பேன். சரி. இப்போ நான் ஒரு ஆட் ஆன் அவுட் பொருந்தாததை நீங்க சூஸ் பண்ணணும். ஆட் ஆன் அவுட் சொல்லணும். நிலங்கடந்தான் நிலங்கடந்தான். இன்னொன்னு கல்லெறிந்தான். மலைவீழ் அருவி. மலைவீழ் அருவி.
கொற்றனுக்கு மகன். இதுல எது வந்து ஆர்டர் நோட்னு சொல்லுங்க. கொற்றனுக்கு மகன். மெசேஜ் பண்ணுங்க. நிலங்கடன் தான். இது நம்ம ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ல தான் இருக்கு. நாலாவதா சொன்னேன் இல்லைங்களா? அதுதான் கொற்றனுக்கு மகன்கிறது தான் ஆர்டர் நோட். என்ன பேஸ்ல சொல்லியிருப்பேன்னு சொல்லுங்க. ஏன்னா அதுல மட்டும்தான் என்ன இருக்குன்னா வேற்றுமை உருபு இருக்கு. கிளியரா உங்களுக்கு இந்த கொஸ்டின்? நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. நீங்க இந்த லெசனை படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் அட்டென்ட் பண்றீங்களா? இப்படி இருந்தா இது செஷன் கரெக்டா இருக்காது உங்களுக்கு. நீங்க இந்த படிச்சுட்டு வரீங்களா? எஸ் மேம். இது நியூவா இருக்கு மேம். எல்லாமே நியூவா இருக்கா? சரி. இத நான் எப்படி ஏன்னா நீங்க இப்ப லேட்டா தான் உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்றீங்க. சரி, நான் இத மெட்டீரியலை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிடுறேன். அது சொல்லட்டுமா? இல்ல நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா? மெட்டீரியல் போயிருக்கா? நீங்க நீங்க சொல்லுங்க மேம். படிச்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். இல்ல நீங்க படிச்சிருக்கீங்க, பார்த்துருக்கீங்களா? எந்த அளவு வரையில போயிருக்கீங்க? இல்ல மேம், இன்னைக்கு தான் நான் நியூவா பார்த்திருக்கேன். இதுதான் பார்த்தேன் மேம். ஆட்சி சொல்ல அதிகாரம் அது மட்டும் தான் மேம் பார்த்தேன். ஓகே. மத்தவங்க மத்தவங்க ஸ்டார்ட் பண்ணல. யூ ஆர் நாட் அவேர் இன் த கிளாஸ்ன்னு சொல்றீங்க. சரி, ஓகே. நான் ஃபர்ஸ்ட் இது எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆட்சி சொல்லகராதி இல்ல சிலபஸ் படி பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம 15 புக் எடுக்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் 8 தான் நம்ம பாக்குறோம். அதுல ஆட்சி சொல்லகராதியில நம்ம சிலபஸ்ல என்ன இருக்குன்னா 1 to எவ்வளோ 34 பேஜ் இருக்கு. ஏஇ வரிசை வரையில் நம்ம படிக்கிறோம். நன்னூல்ல பிரித்தெழுதுக படிக்கிறோம். இளங்குமனார் சொல்வக்கில் சோ அண்ட் சோ பேஜ் நம்பர் நம்ம படிக்கிறோம். நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்க இந்த மெட்டீரியல் எப்படி ஃபாலோ பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஏல இருந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரையும் நீங்க படிக்க கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஏபி சீரிஸ் ஒரு 2 பேஜ் மட்டும் முடிச்சு வச்சிருங்க. அடுத்தது நன்னூலுக்கு வாங்க. எனக்கு மேம் இந்த புக்கோட பிடிஎஃபே கொடுத்துருங்க, ஃபுல்லுமே கொடுத்துருங்க அப்படின்னாலும் நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? நீங்க அப்படி மாத்தி மாத்தியும் கூட படிச்சுக்கணும். ஏன்னா ஒரே மாதிரி இந்த கலை சொற்களை மட்டும் ஒரே மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா ரொம்பவுமே ராவா இருக்கும், கஷ்டம். உங்களால அதை படிக்கவே முடியாது. அதனால ஒரு பர்ட்டிகுலர் பேஜ் மட்டும் படிச்சுட்டு உடனே ஜம்ப் ஆயிருங்க. அடுத்த புக்குக்கு ஜம்ப் ஆயிருங்க. இந்த பிடிஎஃப்லயே பின்னாடி போயிருங்க. சரி, மரபு தொடர் வரிசை ஒரு பேஜ் படிக்கலாமே அப்படின்னு சொல்லி படிங்க. உங்களுக்கே தெரியும். இப்ப அவசர குடுக்கை நமக்கு தெரியும். அவிழ்த்து கொடுத்தல் இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு தெரியும். தெரிஞ்சதை உங்க நோட்ஸ் எடுக்காதீங்க. தெரியாத நோட்ஸ் எடுங்க. இல்லைன்னா பிடிஎஃப்லயே ஹைலைட் பண்ணிருங்க. இப்படி ஹைலைட் பண்ணிருங்க. டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி இத மட்டும் ஒன்ஸ் நீங்க பாருங்க. அரைகுறையில நமக்கு தெரியும். முற்று பெறாமை தான் அரைகுறைன்னு சொல்லுவாங்க. அரை படிப்புனா என்னது? அரை படிப்பு தான் படிச்சிருக்கான்னு நிரம்பா கல்வி இதெல்லாம் தெரியும். ஸோ அப்ப இதெல்லாம் நீங்க உங்களோட பிடிஎஃப்ல எதுவுமே பண்ணக்கூடாது. இப்படி ஒரு டாட் வைக்கிறீங்கன்னா, அத நீங்க ரிவிஷன் பண்ணணும்னு அர்த்தம். அந்த பேஜ் அப்படியே போகும்போது ரிவிஷன் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாரி ஒரு நாள கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு படிச்சீங்கன்னா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த கலைச்சொற்கள் இருந்து 1 2 3 கொஸ்டின் வருது. இருந்தாலும் நம்ம ஒன்ஸ் படிக்கணும். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இப்ப அபேஸ்ங்கிறது எந்த ஷார்ட்கட்டுமே வைக்க முடியாது. இகழ்ச்சி, இகழ்தல்ங்கிறது எந்த ஷார்ட்கட்டும் வைக்க முடியாது. ஸோ நீங்க ஒன்ஸ் ரிப்பீட்டா படிக்கணும். இப்ப நான் ஒரு செஷன் இப்ப நான் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்களா? நீங்க படிக்கலங்கிறனால நானு கொஸ்டின் கேட்கல. இனி நீங்க படிச்சுட்டு வருவீங்க இல்லையா? அப்ப வந்து இப்ப நான் அபேசியா அப்படின்னு கேட்பேன். அப்ப நீங்க படிச்சவங்க என்ன சொல்வீங்கன்னா, நடக்க இயலாமை அப்படின்னு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இதே அபேட்மெண்ட் அப்படின்னா கழிப்பு, குறைப்பு, தள்ளுபடி, கட்டுப்படுத்தல்னு ஆன்சர் பண்ணணும். இப்ப நம்ம டிஸ்கஷன்ல இருக்கோம். அப்ப நீங்க ஏதோ ஒரு ஷார்ட்கட் போச்சு மேம் அபேட்மெண்ட்க்கு நான் இப்படி ஞாபகம் வச்சிருக்கேன்னு நீங்க சொல்லுவீங்க. அப்ப அத ஒரு ஷார்ட்கட்டா நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இது எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நமக்கு மறக்காது. நமக்கு வந்து அந்த மார்க் வந்து போகாது. அந்த மோட்டிவ்ல தான் இந்த செஷனே. இல்லைன்னா வந்து மெட்டீரியல் குடுத்துட்டு தமிழ் தானே எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாம் பொது தமிழ் ஸ்டூடெண்ட்டா தான் இருக்கிறோம். ஆஸ்பிரண்ட்டா தான் இருந்திருப்போம். ஸோ அப்ப நம்ம டெஃபினட்டா நம்ம படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இந்த செஷன் எதுக்குன்னா ரிவிஷனுக்காக தான் இந்த செஷன் ஆக்சுவலா. ஆ ஓகே. சரிங்களா? இதுதான் வந்து கலைச்சொல்லாக்கம். அடுத்தது நீங்க நெறைய பேர் கேட்கிறீங்க. இது சொல்லிக் குடுங்க மேம். என்னது புணர்ச்சி விதி சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. புணர்ச்சி விதி வந்து நம்ம கொஸ்டினே கேட்கறதில்ல. நமக்கு என்ன கேள்வி? இப்ப எப்படி a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டூ யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அந்த ஃபார்முலா சொல்லுங்க. இல்லன்னா a பிளஸ் b இன்டூ a மைனஸ் பின்னா என்ன சொல்வீங்க? நம்ம a ஸ்கொயர் அதுக்கு நம்ம ஏதாவது காரண காரியம் கேட்கிறோமா? அந்த மாரி பிரித்தெழுதுகள்லாம் படிச்சுட்டு போயிரணும். இப்ப நான் சொன்னேன்ல ஒரு எக்ஸாம்பிள் நோ பிளஸ் அந்த இது நோ தூக்கு முன்னாடி வல்லினம் மிகும். இத நம்ம ஃபார்முலா மாரி மனப்பாடம் பண்ணிக்கணும். ஒரு ரூல். இட் இஸ் அ ரூல்.
ஓகேங்களா? அந்த மாரி தான். தேவையில்லாம இந்த ஒவ்வொரு லைன் எல்லாம் படிக்கக்கூடாது. நமக்கு எங்க பாயிண்ட் இருக்கோ, அத மட்டும் தான் நீங்க பார்க்கணும். இத பொறுத்தவரையில் நன்னூல் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகக்காக மட்டும் தான் நான் இத குடுத்துருக்கேன். அதனால தான் நான் இங்கேயே கன்டென்ட் போட்டுட்டேன். இங்க கன்டென்ட் நீங்க நன்னூல் புக்க பொறுத்தவரையிலும் பிரித்தெழுதுக தான் படிக்கணும். நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஒவ்வொரு புக்கு ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு மெட்டீரியல் குடுத்த உடனே, அந்த மெட்டீரியலோட ஓவர்வியூ மாரி ஒண்ணு வச்சுர்றேன். இன்டர்வியூ மாரி வச்சுர்றேன். சாரி இன்ட்ரோடக்ஷன் மாரி வச்சுர்றேன். இத மட்டும் நீங்க படிங்க. இது மட்டும் படிச்சா போதும். அப்படிங்கிற மாரி. சரிங்களா? அடுத்த டைம் நீங்க எப்படி இருந்தாலும் ரீட் விடும்போது அதுல ஒரு டவுட் வரும் இல்லையா? அத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். நம்ம எப்பவும் போல ஓரல் டிஸ்கஷன் மாரி வச்சுக்கலாம். அடுத்து பாருங்களேன். இங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற்றுமை தொகை. இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன் தெரியுங்களா? நிலங்கடந்தான், கல்லெறிந்தான், கொற்றன் மகன், மலைவீழ் அருவி. ஏன்னா, இது வந்து வேற்றுமை விரி, இது வேற்றுமை தொகைக்காக இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. ஆனா, நம்ம ஆட் ஆன் அவுட்ன்னு பார்க்கும்போது நமக்கு தெரியல. நம்ம காலங்காலமா படிச்சுட்டு வர அந்த வேற்றுமை தொகை தான், வேற்றுமை விரி தான். இந்த மாரி நம்ம கொஸ்டின் கேட்கும்போதோ, நீங்க எம்சிக்யூல கொஸ்டின் பார்க்கும்போதோ, உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்ட்ரைக் ஆகும். இதுக்கு உங்களுக்கு சாம்பிள் கொஸ்டின் யாராவது பார்த்தீங்களா? சாம்பிள் கொஸ்டின் இந்த குரூப்ல எடுத்துப்பா. யாராவது பார்த்தீங்களா இந்த சாம்பிள் கொஸ்டின்? பாருங்க. சும்மா பாருங்க. ஏன்னா, இதுதான் நான் கொஸ்டினா உங்களுக்கு குடுக்க போறேன். நீங்க இது வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயா தான் நான் குடுப்பேன். பே பண்ணவங்க, பே பண்ணாதவங்க எல்லாருமே நீங்க ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த மாரி தான் கொஸ்டின் வந்து நமக்கு இருக்கும். பொறுத்துக, ஸ்டேட்மென்ட், கூற்று காரணம் இந்த மாரி தான் நம்ம கொஸ்டின் இருக்கும். ஸோ நம்ம இங்க படிக்கிறத இங்க வந்து எம்சிக்யூல ரிஃப்ளெக்ட் பண்ணணும். நீங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே டெஃபினட்டா ஒரு பர்ட்டிகுலர் போர்ஷன் தான் படிக்கிறீங்க. இதுலயே நீங்க 90 பிளஸ் போடணும்னு அந்த அளவுக்கு நீங்க படிக்கணும். அப்ப ஒரு மெட்டீரியல நீங்க ரொம்ப ரொம்ப விரும்பி, அதையே கன்டினியூவா படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான். அதனால தான் இந்த மாரி செஷன்லாம் வைக்கிறது. ஸோ இனிமேலு எனக்கே இப்ப தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்னா நீங்க படிக்கல, எல்லாம் புதுசா இருக்கு அப்படின்னு சொன்னனால, இப்ப தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. இனிமேலு எல்லா ஒரு மெட்டீரியல் குடுக்கறக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த மெட்டீரியல எப்படி படிக்கலாம்? அப்படிங்கிற மாரி. தென் நம்ம லைவா டிஸ்கஷன் இப்படி பண்ணும்போது, நம்ம வந்து ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ, இப்ப நான் என்ன சொன்னேன், இந்த நாள்ல எது வந்து இந்த நிலங்கடந்தான், கல்லெறிந்தான், அப்புறம் மலைவீழ் அருவி, கொற்றனுக்கு மகன். ஸோ இது வேற்றுமை விரியா இருக்கு. மத்ததெல்லாம் வேற்றுமை தொகையா இருக்கு. அந்த ஆட் ஒன் அவுட் கொஸ்டின் தான் நான் கேட்டேன். இதிலிருந்து தான் நான் எடுத்து கேட்டேன். ஸோ இதத்தான் நம்ம டிஃபரெண்ட்டா படிப்போம். அப்புறம் சில மாறுதல்கள் தெரிஞ்சுக்கலாம். தொகைநிலை தொடர் ஸ்கூல் புக்ல தொகைநிலை தொடர் எவ்வளோன்னு படிச்சோம்ப்பா? சொல்லுங்க. ஸ்கூல் புக்ல தொகைநிலை தொடர் எவ்வளோன்னு படிச்சோம்? எத்தனை வகைப்படும்? தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? ஸ்கூல் புக்ல படிச்சோம். இதுக்கு கூட ஆன்சர் பண்ண மாட்டீங்களா? மறந்துட்டீங்களா? ஸ்கூல் புக்ல கொஸ்டின் வருதுல்லேன்னு. 6 வகைப்படும்னு படிச்சிருப்போம். இதுல பாருங்க வேற்றுமை தொகை இல்ல. ஸோ இந்த மாரி டிஃபரன்ஸே நம்ம பார்த்துக்கலாம். ஆனா நம்ம எவ்ளோ வகைப்படும் தொகைநிலை தொடர்ன்னு கேட்டா 6 தான் எழுதணும். ஸ்கூல் புக் கன்டென்ட்ட தான் நம்ம ஸ்டிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக. அதை நம்ம பார்த்துக்கணும். இந்த மாரி வரத நீங்க அப்படியே பிளைண்டா படிச்சு அத நோட்ஸ் எடுத்திருக்க கூடாது. ஸ்கூல் புக்க விட்டு ஒரு டேட்டா மாறுதலா வருதுன்னா, அந்த டேட்டாவ நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு ஈஸி தான். இது வினைத்தொகை, இதெல்லாமே ஈஸி. பொற்றுடி, அன்மொழி தொகையில ஸ்கூல் புக்லயே படிச்சிருப்போம். அத நீங்க ஒன்ஸ் மட்டும் ஓட்டி விட்டுறணும். ரொம்ப நேரம் உட்காந்து இதுல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இந்த தொகைநிலை தொடர் ஒன்ஸ் வந்து நீங்க படிச்சுக்கணும். அவ்வளோதான். இந்த நன்னூல் பொறுத்தவரையிலும் இந்த வார்த்தைகளே வந்து ஒரு நல்ல இப்ப நம்ம யூஸ் பண்ற தமிழ் மாரி இருக்காது. அதனால நீங்க ஒவ்வொரு நாளா படிக்க தேவையில்ல. நான் சொல்றத மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். அடுத்தது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிளஸ் போட்டு வர்றத மட்டும் நீங்க படிச்சுக்கணும். இதுதான் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகள்ல இத மட்டும் தான் கேட்க போறாங்க. ஓகேவா? 6 கூட்டல் 10 60 அவ்வளோதான். அதோட போங்க. இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, இத நம்ம பார்த்தாவே நம்மளே இதுக்கு விதி எழுத முடியும். இங்க பாருங்க. நிலைமொழி முதல் உயிர் திரிந்து நிலைமொழினா எது? இந்த 6ங்கிறதா நிலைமொழி. வருமொழிங்கிறது என்ன? இந்த 10 தான். இந்த நிலைமொழி முதலில் திரிஞ்சிருக்கா? முதல்ல திரிஞ்சுனா என்ன? இந்த ஆங்கிற நெடில் வந்து ஆவா மாறி இருக்குது. வருமொழி இடையில ஒற்று வந்து கெட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். வருமொழி முதலில் ஒற்று கெட்டது. இதோ இங்க இருக்கு இல்லையா? அதுல இந்த ஒற்று வந்து கெட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இத நம்ம படிச்சு மனப்பாடம் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. 6 கூட்டல் 10 60ன்னு பிரியும். 60ன்னு குடுத்தா 60ன்னு குடுத்தா 6 கூட்டல் 10ன்னு பிரியும். 6 கூட்டல் 10ன்னு சேர்த்து எழுத சொன்னா 60ன்னு எழுதணும். அவ்வளோ மட்டும் தான் நமக்கு போதும். அவ்வளோதான். பல கூட்டல் பொருள்னா பல்பொருள். அத மட்டும் நீங்க படிங்க. இங்க என்னது நிலைமொழி ஈற்றுல உயிர் கெட்டிருக்கு. அவ்வளோதான். இங்க உயிருக்கு லால இல் கூட்டல் ஆன்னு தானே பிரிப்பீங்க லாவ.
அதெல்லாம் வந்து உயிரெழுத்து போய் இல்லா இருக்குங்கிறத சொல்றாங்க. இதுதான் விதி. இதுதான் புணர்ச்சி விதி. நமக்கு தேவை பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக அவ்வளவுதான். இது பாருங்க டிஃபரெண்டா இருக்கு. நாளி கூட்டி உரு கூட்டல் உரில டூங்கிறது சேர்ந்திருக்கு பாருங்க. அப்போ டிஃபரெண்டா இருக்கு. இத வேணா நீங்க எடுத்து நோட்ல கூட எழுதிக்கோங்க. ஏன்னா, மத்த பிடிஎஃப் பேஜஸ்லாம் படிக்கிற மாரி ஓரளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? நன்னூல் புக்குக்கு மட்டுமே நீங்க வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது என்னோட சஜஷன். உங்களுக்கு எப்படி ஃபாலோ ஆகுதோ நீங்க அப்படி படிங்க. ஓகேவா? அடுத்து தமிழ் கூட்டல் பிள்ளைங்கிறது, தமிழ் பிள்ளைன்னு எழுதாம தமிழப்பிள்ளைன்னு எழுதியிருக்காங்க. இதே கொஸ்டின் தான் நம்ம தப்பு பண்ணது. இதே மாரி அது கூட்டல் ஆன்றுனா, ஐவழி எவ்வும், ஏனை உயிர்வழி வவ்வும்னு நெனச்சு அது ஒன்று அந்த மாரி எழுதிட்டாங்க. பட் அதுக்கு வந்து டிஃபரண்டான ஆன்சர் அதான்றுன்னு வந்துச்சு. அது எல்லாமே இந்த நன்னூல் புக்ல தான் இருக்கு. நம்ம குரூப் 2 ரிவிஷன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா? நம்ம 3 செஷன் வச்சோம் தெரியுங்களா? காலையில தமிழ், மதியானம் வந்து மேத்ஸ், நைட் டைம் இந்த டைம்ல வந்து ஜிஎஸ் அந்த செஷன் யாராவது அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா? அதுல எல்லாம் நம்ம பார்த்தோம். அதான்ற கொஸ்டின் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாரி புக்ல படிச்சு நம்ம நோட்ஸ் எழுதுறது நம்ம கண்ணு முன்னாடியே வந்தா, அவ்ளோ சீக்கிரம் டைம் ஸ்பெண்ட் நம்ம அதுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையே இருக்காது. அடுத்து பாருங்க பனை கூட்டல் காய், பனங்காய். பனங்காய்ங்கிறத பனை கூட்டல் காய்ன்னு எழுதணும். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். அப்புறம் பாருங்க இங்க பிளஸ் சிம்பிள் வருதா? வரல. அப்ப விட்டுட்டு அடுத்தது போயிட்டே இருங்க. அவ்வளோதான். அடுத்தது மீதி இங்க எல்லாம் குழப்பமா இருக்கா? இத நான் கொஸ்டினாவே உங்களுக்கு கேட்டுருவேன். இப்ப நான் சொன்னேன் இல்லையா? ஒரு விதி சொன்னேன் இல்லையா? நோ, தூ முன்னாடி வல்லினம் மிகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வேணா நீங்க ஒன்ஸ் சும்மா வாசிச்சு மட்டும் விட்டுருங்க. யானை கூட்டல் கோடு, யானை. ஒரு விகாரம்னா 2 விகாரம், 3 விகாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு ஒரு விஷயத்த சேர்த்து எழுதும்போது ஒரே ஒரு மாற்றம். இங்க பாருங்க இக்கு மட்டும் தான் சேர்ந்து வந்திருக்கு. அப்படின்னா அது ஒரு விகாரம்னு அர்த்தம். 2 நடந்திருக்கு. இங்க பாருங்க இம் கெட்டிருக்கு. நிலம் கூட்டல் பனையில இம்மம் கெட்டிருக்கு. அதே சமயத்துல இப்புங்கிற ஒரு சந்தி சேர்ந்திருக்கு. 2 மாறுதல் அடைஞ்சுச்சுன்னா 2 விகாரம். 3 மாறுதல் நடந்துச்சுன்னா 3 விகாரம்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் இதுல சொல்றாங்க. இதுல நமக்கு என்ன தேவை? நிலம் கூட்டல் பனைனா நம்ம இம்முக்கு விட்டு நிலப்பனைன்னு சேர்த்து எழுதுறோம். யானை கூட்டல் கோடுக்கு இக்கு வருது. பனை கூட்டல் காய்ல பனங்காய்ன்னு எழுதுறோம். இது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். வேற எதுவுமே நீங்க வந்து தெரிய வேண்டாம். இது மட்டும். இந்த மாரி இப்போ சேர்த்தெழுதுக மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக மட்டும் படிங்க. இது இப்பதான் நான் சொன்னது. நோ கூட்டல்னு ஆகா, நொன்னு ஆகா. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, நோ, தூ இதுக்கு முன்னாடி என்ன வருதுன்னா, வழி வந்து மிகல். இந்த ஒரு ஒரு லைன் மட்டும் எடுத்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் படிச்சுட்டு போயிடலாம். கிளியர் தானப்பா உங்களுக்கு? மெசேஜ் பண்ணுங்க. சரி. அவ்வளவுதான். ஸோ இந்த இது மட்டும் இப்படிதான் நீங்க படிக்கிறீங்க. அடுத்தது மரபு பெயர்ல நீங்க ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் நீங்க படிச்சீங்கன்னா போதும். இதுல பாருங்க இந்த இடத்துல இருந்து பிளஸ் வந்திருக்கு. அவ்வளவுதான். இது சேர்த்து எழுதுக மட்டும் நீங்க படிக்கிறீங்க. இங்க பாருங்க கபிலபரணர். இது மட்டும் படிங்க. இப்போ நான் கொஸ்டின் கேட்கும்போது கேட்பேன். இது கபிலன்கிறது ஒரு உயர்திணை. பரணர்ங்கிறது ஒரு உயர்திணை. அப்படி வந்தா ஒண்ணா வந்து பாத்தீங்கன்னா அந்த நகர ஈற்று வந்து கெடுகிறது. இங்க வடுகன் கூட்டல் நாதன்ல நகர ஈற்று வந்து கெடுது. அவ்வளவுதான். நான் கொஸ்டின் கேட்கும்போது இப்போ நான் இப்போ நீங்க வந்து கூட்டல் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக மட்டும் நீங்க படிங்க. அதுல என்ன ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது நான் கொஸ்டின் கேட்கும்போது கேட்டுருவேன். அப்ப நீங்க அத நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ரெக்கார்டட் கிளாஸும் இருக்கு. நீங்க ரெக்கார்டட் பாருங்க. நான் ஃபாஸ்ட்டா போற மாரி இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். இல்லைனாலும் நீங்க ரெக்கார்டட் வேணும்னாலும் ரெக்கார்ட் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான்ப்பா. இதுல பாருங்க. இங்க சேர்த்து எழுதுக. இதுல அவ்வளோதான். நீங்க இந்த மெட்டீரியல 2 டேஸ்ல முடிச்சிடலாம். 1 வீக் வந்து இழுக்கணுங்கிற அவசியமே இருக்காது. எதுக்குன்னா இந்த கலைச்சொல்கள்லாம் படிக்கிறதுக்காகத்தான் நம்ம டைம் எடுக்க வேண்டியதா இருக்குது. மத்தபடி இது ரொம்ப ஈஸி. இது கதவு கூட்டல் அழகியது. கதவு கூட்டல் யாது? இதெல்லாமே குற்றியலுகரம் நம்ம படிச்சதுதான். குற்றியலுகர புணர்ச்சி நம்ம படிச்சதுதான். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் நம்ம படிச்சதுதான். ஸோ படிச்சது இருந்துச்சுன்னா நீங்க சீக்கிரமே இந்த பேஜஸ் வந்து ஓட்டிடுங்க. நமக்கு டைம் ஆகுறது மனப்பாடம் பண்ணக்கூடிய அந்த கலைச்சொல்களுக்கு மட்டும்தான் டைம் ஆயிரும். அவ்வளவுதான். நன்னூல்ல இப்ப நான் சொன்னது மட்டும் தான் படிக்கணும். ஒவ்வொரு லைனா நீங்க படிச்சுட்டு இருக்க கூடாது. அதுக்கப்புறம் நான் கொஸ்டின் கேட்கும்போது நீங்க ஏதாவது விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுல கவர் ஆகும். இல்லைன்னா ரிவிஷன்ல நம்ம மறுபடியும் பார்க்கலாம். இதுல பாருங்க இந்த எழுத்துல அவ்வளவுதான். நமக்கு தெரியாதப்பா அகச்சுட்டு புறச்சுட்டுனா ஆ இ ஊ தான் வந்து சுட்டு அப்படின்னு சொல்றோம். அந்த சொல்லுலயே இருந்து பொருள் தந்துச்சுன்னா அது அகசுட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த சுட்டு எழுத்து ஆ இ ஊ இந்த சுட்டு எழுத்த எடுத்தா மீனிங் இல்லாம போகும். அததான் அகசுட்டு அப்படின்னு சொல்றோம். இது நமக்கு தெரியும் இல்லையா? அதத்தான் இவர் குடுத்திருக்காங்க. அடுத்தது இங்க 2 சேர்த்தெழுதுக. சேர்த்தெழுதுக பார்த்த உடனே ஒண்ணா படிச்சு வச்சுக்கணும். இல்ல மறந்துருவோங்கிற மாரி இருக்கிறத எழுதி வச்சுக்கணும். அவ்வளவுதான். இந்த பேஜ் முடிஞ்சுச்சு. இத மட்டும்
போட்டுட்டு போயிடலாம். அவ்வளவுதான். மத்தது இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ல நம்ம கேட்க போறதில்ல. நமக்கு கொஸ்டின் கிடையாது. பார்த்தீங்களா? அதே வரிசையில அது கூட்டல் ஆன்று, அதான்று. இது வந்து நன்னூல்னு சொல்லிட்டேன். இது பாருங்க இளங்குமரனார் தமிழ் வளம் தான் நமக்கு குடுத்துருக்காங்க. நம்ம அடுத்தது பேஜ்ல அடுத்த புக்ல வந்து அதானே பார்க்குறோம். இளங்குமரர் சொல்வனம். அதுதான் வந்து 1லிருந்து 15. இலக்கணமும் சில இலக்கணம் குடுத்துருக்காங்க. அப்புறம் பிரித்தெழுதுக. இத மட்டும் தான் நீங்க இதுல பார்க்கணும். 1 டூ 15 பேஜ் நம்பர். அப்போ இதிலிருந்து இன்னொரு விஷயம் என்ன நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம்னா, பாருங்க இது 8வது பேஜ் நம்பர் 7த்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம பழைய கொஸ்டின் எடுத்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு அவுட்சோர்ஸ் புக்லயும் ஒரு 10, 15 பேஜுக்குள்ளேயே ரொம்ப அந்த புக்ல டீப்பா போகாம ஒரு 10, 15 பேஜ்க்குள்ளேயே எடுத்திருக்காங்க. நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். நான் வந்து வேர் டூ ஸ்டடி போடுறக்கும், அந்த புக் ப்ரூஃப் போடுறக்கு நான் பார்த்ததுல எனக்கே தெரிஞ்சு, ஓகே. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் 10 பேஜ், 20 பேஜ நல்லா நம்ம படிச்சுக்கணும். அந்த மாதிரி. சரிங்களா? அதனால அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுத்து படிச்சுக்கோங்க. அதுவும் தான். அடுத்தது அத்து. நமக்கு தெரியும். அத்துங்கிறது ஒரு சாரியை அப்படிங்கிறது. ஸோ, அத பத்தி குடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி நீங்க ஒன்ஸ் மட்டும் படிங்க. நான் கொஸ்டின் கேட்கும்போது நான் கொஸ்டின் கேட்பேன். அவ்வளோதான். அப்படிங்கிறது இடைச்சொல் நமக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோதான். வேற இதுல பத்தி நமக்கு கொஸ்டின் அவ்வளவா வராது. இது நம்ம ஆல்ரெடி நம்ம எதுல பார்த்தோம்? நன்னூல்ல பார்த்தது தான். தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். அது என்னன்னு பார்த்துக்கோங்க. நான் மற்றொன்று என்ன தொடர்ன்னு கேட்டேன். இடைச்சொற்றொடர்ன்னு சொல்லுங்க. ஓரல் டெஸ்ட்ல. ஓகே. அடுத்து அல்வழி. அல்வழின்னா என்னன்னு சொல்லுங்க? அல்வழி புணர்ச்சின்னா என்னன்னு சொல்லுங்க? வேற்றுமை இல்லாத புணர்ச்சிய நம்ம என்னன்னு சொல்றோம்னா, அல்வழி புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? கிளியரா? நான் ஃபாஸ்ட்டா போறேனா? மெசேஜ் பண்ணுங்க. நான் இந்த ஃபர்ஸ்ட்டு புக் மெட்டீரியல எப்படி படிக்கணுங்கிறது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். உயர்திணை, அஃறிணைக்கு என்ன வருது அப்படின்னு குடுத்துருக்காங்க. உயர்திணை, அஃறிணை, அஃறிணை ஒன்றன்பால் படர்க்கை பெயர்கள். இதெல்லாம் நீங்க பாருங்க. இப்போ குழையது, கோட்டது அப்படின்னு கேட்டா, இது வந்து அஃறிணை ஒன்றன்பால் படர்க்கை பெயர் அப்படின்னு ஆன்சர் சொல்ல தெரியணும். அவ்வளோதான். என்ன என்ன கன்ஃப்யூஷனான்னு கேட்கிறீங்களா? நோனா என்னப்பா? நோ மேம்ன்னு சொல்லியிருக்கீங்க. கிளியரா? ஓகே. என்கிட்ட ஆகட்டும், தமிழ் மேம்ட்ட ஆகட்டும் ஏதாவது டவுட் இருந்தா, நீங்க எப்ப வேணா வந்து மெசேஜ் பண்ணி கேட்கலாம், கால் பண்ணி கேட்கலாம். நான் நம்பர் தமிழ் மேம் நம்பர் குடுக்குறேன். நானும் உங்களுக்கு ஓரல் எடுப்பேன். நீங்க கேட்டுக்கலாம். ஓகேவா? இது ஆயுத குறுக்கம். இது நமக்கு தெரியும். இல்ல சிலர் வந்து ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டா இருந்தாங்கன்னா, எனக்கு உங்களுக்கு தமிழ் தெரியும்னு சொல்றதெல்லாம் மேம் எனக்கு தெரியாதுன்னீங்கனாலும், அதுவுமே நான் தனியா எடுத்து தரேன். ஆனா ஆல்ரெடி தமிழ் ஸ்டூடெண்ட் இல்லாம தனி செஷன் நான் உங்களுக்கு வைக்கிறேன். ஏன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும். இது இசை நிறை அளபெடை தெரியும். இதெல்லாம் நீங்க ஒண்ணு சும்மா அப்படியே படிச்சுக்கோங்க. இங்க பாருங்க. இது நோட் பண்ண வேண்டிய பொருள் டைம். இல் அப்படிங்கறக்கு ஒரு சிறப்பு விதி இருக்கு. சிறப்பு விதின்னு போட்டத மட்டும் நோட் பண்ணி எழுதுங்க. இல்லை பொருள், இல்லை பொருள், இல்லா பொருள், இல் பொருள். இந்த மாரி 4மே கரெக்ட் அப்படிங்கிறாங்க. அதே மாரி சாத்தன் கூட்டல் தந்தை எப்படி பிரியுது சேருது? கொற்றன் கூட்டல் தந்தை எப்படி சேருது? நீங்க டீப்பா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மெட்டீரியல். இதே எக்ஸாம்பிள் நம்ம எதுல பார்த்தோம்னா, நன்னூல்ல இப்ப பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது பாருங்க, இது வந்து இயல்பு புணர்ச்சி. மண் கூட்டல் பெரிது, மண் பெரிது அப்படின்னு போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இது எல்லாமே இடைநிலைப்பா நமக்கு தெரியும். இடைநிலை, உடம்பெடுமை, இவ்வெல்லாம் உடம்பெடுமைகள். உடனிலை மெய்மயக்கம்னா என்ன? ஒரே மாரி. இக்குனா கா, இட்டுனா டா. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இது எல்லாமே உயிரெழுத்து பத்தி தான் கேட்டிருக்காங்க. இது கொஸ்டின் நம்ம கேட்டது. அதாவது இது வந்து உயிர் முன் உயிர் வந்தா எப்படி புணருது? ஐவழி எவ்வும், ஏனை உயிர்வழி எவ்வும். ஏவரின் இவ்விருமையும். அந்த இதுதான். ஸோ நம்ம பார்க்க வேண்டிய பிளேஸ் இதுதான். உரிச்சொல் முன்னாடி வல்லினம் மிகும். அப்ப இது சந்திப்பிழையில கூட நமக்கு யூஸ் ஆகும். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது மரபுத்தொடர். மரபுத்தொடர் நீங்க என்னதான் பண்ணணும்? அடுத்தது வந்து டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மரபுத்தொடர் வரிசை இருக்கு. அடுத்து மயங்கொலி. அவ்வளோதான். மரபுத்தொடர் வரிசையில நீங்க ஃபுல்லு படிக்கணும்ப்பா. நீங்க ஒன்ஸ் படிச்சீங்கனாவே உங்களுக்கு ஞாபகம் வரும். இல்லைன்னா நீங்க ஏதாவது படிச்சுட்டே இருக்கும்போது ஷார்ட்கட்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகேவா? அடுத்தது என்னது? ம இதுவும் அப்படிதான். அடுத்தது வரக்கூடிய அந்த மயங்கொலியும் நீங்க படிச்சு பார்க்கணும். மயங்கொலி சொற்கள் எத்தனை? மெசேஜ் பண்ணுங்க பாப்போம். மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை? 8 இருக்கு இல்லையா? அதான் மாறி மாறி வரும். ரகரம், நகரம் இதெல்லாமே இனி வரதெல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்கனாவே தெரியும். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த மாரி பிரிச்சு பிரிச்சு படிச்சுக்கோங்க. கலை சொற்கள்லயே உட்காந்துட்டு கலை சொற்கள முடிச்சுட்டு தான் நான் நன்னூல் வருவேன் அப்படின்னு பண்ணோம்னா கஷ்டம். அதுக்கு பண்ண முடியாது. சரியா?
ஓகேப்பா. ஏதாவது டவுட்னா கேட்டுக்கோங்க. இது வந்து டெஸ்ட் 1 மெட்டீரியல எப்படி நீங்க அணுகணும் அப்படின்னு நான் ஆக்சுவலி கொஸ்டின் கேட்கறக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நெறைய பேர் நீங்க படிக்கலைங்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல எப்படி படிக்கணுங்கிறத மட்டும் நான் சொல்லிட்டேன். ஏதாவது டவுட்னா கேளுங்க. வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இப்ப ஜாயின் பண்ணிருக்கீங்களா? யாராவது இந்த மெட்டீரியல் படிச்சு முடிச்சுட்டீங்களா? சொல்லுங்க ஜெனிஃபர். சரி, ஓகே. இப்ப வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஏதாவது மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க வந்து நல்லா கான்வர்சேஷன் பண்ணணும்ப்பா. அப்படின்னா தான் நமக்கு இந்த செஷன் வந்து நல்லா போகும். இல்லைன்னா நான் ரெக்கார்டே போட்டுட்டு போயிடுவேனே. ம். சரி. நெக்ஸ்ட் நீங்க படிங்க. படிச்சுட்டு எப்ப செஷன் வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. நான் குரூப்ல வந்து மெசேஜ் போடுறேன். பெய்டு குரூப் நான் தனியா ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? சரிப்பா. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.